கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி முதலாவது மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த அதிகாலை வேளையிலும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில், நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 39வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இந்த இடத்திலே சொல்லுகிறான் எப்படி என்றால், பாருங்கள், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாரிக்கொள்வார் என்று அறியான் என்று சொல்லி அந்த இடத்திலே சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த சங்கீதம் 39 எடுத்து வாசிப்பீர்களானால், அங்கே அவர் சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள், தான் எப்படியாக வாழ்ந்தேன் என்பதையும், இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை இந்த நாட்களில் எப்படியாக நாடுவேன் என்றும், அவரிடத்திலே அவர் நம்பிக்கையோடு அவரிடத்திலே காரியங்களை எதிர்பார்ப்பேன் என்றும் இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், 2வது வசனத்திலே, நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பாருங்கள், இந்த வார்த்தையை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே, என்னுடைய இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவில் இந்த நாட்களிலே விண்ணப்பம் செய்தேன், கர்த்தாவே, நான் இவ்வளவு நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களையும் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர் சொல்லி இப்படியாக ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இந்த நாட்களிலே செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, 7வது வசனத்திலே அவர் வருகிற வேளையிலே சொல்லுகிறார், இப்போது ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. என்ன காரியங்கள் நாட்களிலே நடந்தாலும் கர்த்தர் ஒருவரே நம்பிக்கை என்று இந்த நாட்களிலே நாங்கள் வாழுவோமா இருந்தால், கர்த்தர் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இந்த நாட்களில் இருக்கிறதை இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற வேளையிலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்னத்தை செய்தார் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே தியானிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னதான் காரியங்கள் இருந்தாலும் கர்த்தரே எங்களுடைய நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் வாழுவோமா இருந்தால், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்களிலே அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற காரியத்தை நாங்கள் வாசிக்கிறவர்களிலே வேதம் சொல்லுகிறது, அவரின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு நம்பிக்கையான காரியம், எவ்வளவு ஒரு தேவன் மேல் வச்சிருக்கிற அந்த பற்றான காரியம். அதனாலே தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே தாவீதை குறித்து சொல்லுகிற வேளையிலே, தாவீது என்னுடைய இருதயத்துக்கு உகந்தவர், அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை அங்கே காண்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அதனாலே இன்றைய நாட்களிலே நாங்கள் ஒரு தீர்மானத்தை இந்த நாட்களிலே எடுக்க வேண்டும். என்னவென்றால், இப்போதும் ஆண்டவரே, நான் எதிர்பார்க்கிறேன், நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், அவர் அங்கே இந்த நாட்களிலே நம்மை நோக்கி பார்த்து இந்த நாட்களிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஏனென்றால், அவரையே நாங்கள் நம்பி இருக்கிற வேளையிலே, அவரே நம்பிக்கை என்று ஒரு முழு மனதோடு முழு இருதயத்தோடு சொல்லுகிற வேளையிலே, கர்த்தர் இந்த நாட்களிலே, ஐயோ, இந்த சகோதரன் இந்த சகோதரி என்னை நம்பி இருக்கிறபடினால் அவருடைய குடும்பத்துக்கு நான் அற்புதத்தை செய்வேன், அவருடைய குடும்பத்துடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் செய்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த வாக்குத்தத்தம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் அங்கே தேவன் மேலே வைக்கிற பற்றையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். விசுவாசியுங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், தேவன்
உங்களுடைய எல்லா தேவைகளையும், எல்லா சிறையிருப்புகளையும், எல்லா சாபங்கள், எல்லா பாவங்கள், எல்லா சோதனைகள், எல்லா காரியத்திலும் நின்று தேவன் இந்த நாட்களிலே உங்களை தப்புவித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று என் இரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக.